இப்போ வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆடி மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு வந்து ராகி அம்பிளி பண்ண போகிறோம். ராகி கூழ் வந்து ராகி கூழ் வந்து வார்க்கிறது அப்படின்னு சொல்லுவாள். இது பண்ணிவிட்டு கோவிலில் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஆற்றுலேயே வச்சு வர்றவாளுக்கும் தெரிஞ்சவாளுக்கும் கொடுக்கறது. இது வந்து ரொம்ப முக்கியம், பண்ண வேண்டியது. அது நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்கலாம். இது வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த பவுடர் நான் எப்படி பண்ணுறேன் அப்புறம் இன்னும் தனியாக இன்னும் சம்மரில் வீடியோ போடுறேன். இது வந்து எப்படின்னா டேரெக்டாக அப்படியே தயிர்லையும் போட்டு கலந்து குடிச்சிடலாம். ஆமாம், இன்றைக்கி வந்து கூழ் மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து ராகி வந்து ஒரு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து புளிச்ச மோர் வந்து நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். நல்லா புளிச்ச மோர். ஆமாம், இது வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, ஜலம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா வந்து 3 கிளாஸ் வேணுமா? ஆமாம், 4 கிளாஸ் கூட வேணும். இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த ராகி பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டுன்ட்டு நல்லா 2 கிளாஸ் ஜலம் மட்டும் நல்லா கரைச்சிக்கணும். இது போட்டு நல்லா கரைக்கிற நேரத்தில் நீங்கள் சொல்ல ஒரு கப்புக்கு வந்து 3 கிளாஸ் ஜலம். ஓகே. 1.5 கிளாஸ் கரைச்சிக்கிறதுக்கும் 1.5 கிளாஸ் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிறது இல்லையா, கொதிக்கிறதுல உப்பையும் போட்டிருக்கேன். ஜலமாக கரைச்சிக்கணும். அது நல்லா கரைச்சிட்டோம். நல்லா கரைச்சிட்டு இந்த அளவுக்கு அப்படி கையிலையும் கரைச்சிக்கலாம். கையிலையும் கரைச்சிக்கலாம். இது என்னென்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பாடி ஹீட் இருக்கு இல்லையா, அப்படியே குறைஞ்சிரும். இது வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து கொடுத்தோம்னா அந்த உடம்பு ஹீட்டே ஆகாது. ஆடி மாதம் ஃபுல்லாகவே அம்மனுக்கு விசேஷம் இல்லையா? ஆமாம், ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மனுக்கு விசேஷம். அதுலேயும் அம்மன் அப்படின்னாலே கூழ், கோவிலில் வந்து கூழ் கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷம். அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால தான் ஆடி மாதத்தில் வர்ற ஞாயிற்றுக்கிழமை, எல்லா ஞாயிற்றுக்கிழமை இந்த தடவை 5 வாரம் வருது. 5 ஞாயிற்றுக்கிழமையுமே இந்த கூழ் பண்ணி சாப்பிட்றது நல்லது. அது ஏன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அது வந்து சூரிய வாரம், சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற தட்பவெப்ப நிலைக்கும் இந்த சூரிய கதிர்களுக்கும் குளிர்ச்சி அவசியம் நமக்கு உடம்புக்கு. அதனால இந்த கூழை பண்ணுறது ராகியில் இது வந்து அம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். ராகி அம்பிளி இல்லைன்னா ராகி கூழ். அதை விட இன்னொரு விசேஷம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை பண்ணுற இந்த கூழை வந்து நம்மளே குடிச்சிட்டு உட்காந்துக்கூடாது, தானம் பண்ணணும். அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாள், பெரிய பெரிய அண்டானில் பண்ணிவிட்டு கோவில் எடுத்துன்னு போய் வர்றவாளுக்கு கொடுப்பா. அந்த மாதிரி வசதி இருந்ததுன்னா கோவிலில் வாங்கிக்கிறான்னா நம்ம அப்படி கொடுக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா ராகியை வாங்கி கோவிலுக்கு கொடுக்கலாம், அவா பண்ணி கொடுத்துருவா. அதுவும் முடியலையா, நம்ம இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிவிட்டு நம்ம ஆற்றுக்கு வர்றவா, நமக்கு தெரிஞ்சவா, வாசலில் வர்றவா போகிறவா, அவளுக்கெல்லாம் கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கிறது. இந்த தானமும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் பண்ணணும், இதுவும் பண்ணணும். சும்மா 1/2 ஸ்பூன் நெய் விட்டுண்டு கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு லேசாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பப்போ. இதில் வந்து இது வேணும்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதில் ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து ஒன்று வந்து ஃபெர்மெண்ட் பண்ணணும், புளிக்க வைக்கிறோம் இல்லையா, அது ஒன்று. இன்னொன்று வந்து இதில் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது ராகிங்கனால. விட்டமின் B12 இருக்கு இல்லையா, விட்டமின் B12 ப்ரோபயோட்டிக்கும் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ரொம்ப வந்து சூப்பர் ஹெல்தி ஃபுட் இது. அதனால தான் இந்த ஆடி மாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கெலாம் அப்படி கொடுத்தோன்னா ரொம்ப விசேஷம்னு இப்படி பெரியவா பண்ணியிருக்கா பாருங்கள்ல. ஆமாம், அதை வந்து கம்பல்சரியாக பண்ணி வச்சுருக்கா. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆமாம், இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கீங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு அப்படியே வச்சு கலர் இது அப்படியே ஜலமாக இருக்கு இல்லையா, நல்லா கொஞ்சம் கொதி வரணும். அது வரைக்கும் அடுப்பில் வைக்கிறேன். இந்த இந்த ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி 1-2 பாட்டு சொல்லியிருக்கீங்க இல்லையா, இன்றைக்கி 3வது பாட்டு சொல்லுங்களேன். 3வது பாடல் வந்து இந்த உலகியல் வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது இந்த குடும்பத்துல எல்லாம் வந்து ஏகப்பட்ட கவலைகள், பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும். இதுலேருந்து விடுபடுறதுக்கு 3வது பாட்டு. அப்படியா? ஆமாம். என்ன பாட்டு அப்படின்னா, அறிந்தேன் எவரும் அறியா மறையை, அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே, வெறுவி பிறந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால், மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே அப்படின்னு பாட்டு. இந்த பாட்டில் எவரும் அறியா மறையேன்னு வருதுல்ல. ஆமாம், அப்படின்னா என்ன? அது மறைனா மறைஞ்சிருக்கிற பொருள். மறையினாலே அதில் பொருள் ஏதோ மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். வேதங்களே வந்து மறைன்னு தான் தமிழில் சொல்லும். சம்ஸ்கிருதத்தில் வேதம், தமிழில் வந்து மறை. அதாவது பொருள் மறைஞ்சிருக்கு, நேரடியாக பார்க்கப்படாது. நம்ம கதைகள், புராணங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நேரடியாக பார்த்தா ஒன்று தெரியும், அதுக்கு பின்னால் பொருள் இருக்கும், ஆழமான பொருள். அதுக்காகத்தான் அதை வந்து உருவகப்படுத்துறதே.
இதில் என்ன சொல்கிறாருன்னா அபிராமி பட்டர் எவரும் அறியா மறையை அறிஞ்சு கொண்டேன் அப்படிங்கிறார். என்னது அப்படின்னா என்னமோ இருக்குது, ஏதோ ரகசியம் இருக்குது. நம்ம வழிபாடு இருக்கு இல்லையா, இந்த உபாசனா, இந்த உபாசனைகள்லேயே ரொம்ப ஈஸியான வழிபாடு, சுலபமான உபாசனை அப்படின்னா யாருக்கு தெரியுமா? பிள்ளையார். ஒன்றுமே இல்லை, அவருக்கு வந்து ஆகமம் கூட தேவையில்லை. எங்கே நினச்ச இடத்துல கோவிலை கட்டிடலாம், எப்படி வேணாலும் சேவிக்கலாம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது பிள்ளையாருக்கு. பீஜ மந்திரம் கூட வெறும் கம் தான். ஓம் ஸ்ரீம் கம் கணபதியே அப்படின்னு சொன்னால் அப்புறம் இல்லையா, கம் தான். இப்போ நம்மெல்லாம் வந்து எல்லாருமே பிள்ளையார் பக்தர்கள் தான். ஏன் யாராவது என்ன சொல்லிட்டான்னு வச்சுக்க என்ன சொல்லுவோம்? இல்லை கம்முன்னு சொல்லிடுவோம். அடுத்த வாழை எப்படி சொல்லுவோம்? யாராவது என்ன சொல்லியிருந்தா பேசிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ என்ன சொல்லுவோம்? கம்முன்னு சொல்லிடுவோம், வயசு வித்தியாசமே பார்க்காம. இப்போ நம்ம எல்லாருமே வந்து பிள்ளையார் பக்தர்கள். ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரையாவது கம்முன்னு சொல்லிடும். அது மாதிரி கம்முங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான சுலபமான பீஜ மந்திரம். ஓம் ஸ்ரீம் கம் கணபதியே அப்படின்னு சொன்னால் போகிறோம். இருக்கிறதுலையே கஷ்டமான காம்ப்ளிகேட்டட் உபாசனா அது யாருக்கு தெரியுமா? அபிராமிக்கு, அம்பிகைக்கு. பெண்களுக்கு பண்ணுற, பெண் தெய்வத்துக்கு பண்ணுறது அந்த வழிபாடு எல்லாமே வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், புரிஞ்சுட்டு பண்ணணும். பிரத்யங்கிரான்னா ஒரு மாதிரி, ராகி அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அந்தந்த பெண் தெய்வங்களுக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு பண்ணணும். அதுக்கு பின்னால் ஒரு பொருள்லாம் இருக்கும், அதை தெரிஞ்சுட்டு பண்ணணும். அதை தான் சொல்கிறார். அறிந்து கொண்டேன் எவரும் அறியா மறையை, அந்த பொருள் மறைஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். கடைசியில் என்ன சொல்கிறார் அந்த பாட்டில் வந்து, இந்த சடங்கு சம்பிரதாயங்களோட நிறுத்தி இதுலேயே தங்கியிருக்கிற மனிதர்கள்லேருந்து நான் விலகி வந்துட்டேன் அப்படிங்கிறார். ஸோ நம்ம என்ன, சடங்கு சம்பிரதாயங்கள் வந்து நம்மளை அடுத்த பாதைக்கு கூட்டின்னு போகணும், நம்ம அங்கேயே நிறுத்திடக்கூடாது. ஒரு பூஜை பண்ணுறோமா, பூஜை பண்ணி முடித்த உடனே அங்கே கையில் மணி வச்சுருப்போம், அந்த மணியை வந்து இடது பக்கம் வைக்கணுமா வலது பக்கம் வைக்கணுமான்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா அம்பாளாகட்டும், பெருமாளாகட்டும், தாயாராகட்டும் எல்லாருமே வந்து கருணை கடல். அவள்கிட்ட வந்து நம்ம வந்து ரூல்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இதை தாண்டி அதீத பக்திக்கு போயிடணும். அந்த அபிராமி பட்டர் பௌர்ணமியை ஏன், அமாவாசையை ஏன் பௌர்ணமியாக சொன்னார் அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் இருக்காது. இன்னொரு தடவை சொல்கிறேன், அது மனசில் வந்து நமக்கு வந்து அதீத பக்தி இருக்கணும். அது வந்து தூண்டுறது இந்த சடங்கு சம்பிரதாயங்கள். இந்த முறைகள் மூலமாக நம்ம பக்தி வரணும். பக்தி வராமல் இந்த சடங்குகளையே நிற்கப்படாது. அந்த மாதிரி நின்ன மனுஷர்கள்ட்டேருந்து நான் ரொம்ப தூரம் விலகி வந்துட்டேன், என்னை காப்பாற்றம்மா அப்படின்னு சொல்கிறார். அதான் இந்த 3வது பாட்டு. சரி, ஓகே. என்ன பண்ணல 3வது பற்றி? 3வது இந்த பாசுரம் படிக்கிறனால நம்ம இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கிற, குடும்பங்களில் இருக்கிற சாதாரண பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வெளியே வந்துடலாம். இந்த 3வது பாட்டு படிக்கிறனால இந்த லௌகீக தொல்லைகள்லேருந்து வெளியே வந்துடலாம். எதுவுமே வந்து பார்க்குறது எதுவுமே வந்து மனசுக்கு சந்தோஷமாயிடும் இந்த பாட்டு படிக்கிறனால. ஓகே, இது ஆயிடுச்சு பாருங்க. இது நல்லா இதாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் புளிச்ச மோராக இருந்தால் பரவாயில்ல, அது வந்து கடைஞ்சிருக்கேன். கடைஞ்சி அதையும் விட்டுருவேன். புளிச்ச மோர் நல்லது இல்லை? புளிச்ச மோர் நல்லது. போட்டுட்டு சும்மா ஒரு லேசாக ஒரு பொங்கின்னு வந்தால் இப்போ ரொம்ப திருப்பி அடுப்பில் வைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ அந்த சூடு நிறைய சுட வச்சுட்டேன். ஸோ போகிறோம், அதுவே ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து இஞ்சி பச்சை மிளகா போடணும். இஞ்சி கடுகு பஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன். வேணும்னா மிளகு ஜீரகம் போடலாம். கடுகு வேண்டாம்னா வெறும் இருக்குல்ல, இஞ்சி போடலாம், மிளகு போடலாமா? இல்லை வேண்டாம், ஒன்றும் இஞ்சி பச்சை மிளகா போடணும், இல்லைன்னா மிளகு ஜீரகம் போடணும். போட்டுட்டு இதை அப்படியே சாப்பிட வேண்டாம், ஆறுனோடனே அப்படியே சாப்பிட வேண்டாம். ஓகே, இது வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ஒரு இன்னைக்கு ஃபுல்லாக சாயந்தரம் வரைக்கும் இருக்கலாம். சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கலாம். சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே. குடிக்க எடுத்துனேன், வெறும் இன்னும் ஜலமாக இருக்கும், அப்படியே குடிக்கணும். இது வந்து அவளுக்கு பிடிச்சது, நம்ம அபாரத்தில் பிடிச்சது இப்படி கொஞ்சம் ஜலமாக இருக்கிறது. இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜலம், ஒரு கப்பு மாவுக்கு 3 கிளாஸ் ஜலம் எடுத்துணும் இல்லையா. 5 பேர் கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் செமி லிக்விட் வரும். ஸோ அவள் டேஸ்ட்டில் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து தயிரும் சேர்க்குறது, இந்த பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ராகி மாரி தெரியாது. இப்போ இதிலே வந்து ஸ்வீட் பண்ணுறதா தான் பண்ண முடியுமா? இதில் வந்து வெரைட்டியாக பண்ணலாம். நம்ம பண்ணி காமிச்சிக்கணும்னு நினச்சிக்கிறேன். இந்தமாரி ஃபஸ்ட்டு இது மோர் விடாமல் காய்ச்சி வச்சுட்டு, இந்த பாதாம் பிஸ்தா பவுடர் மாதிரி இருந்தால் போட்டு, அதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் பொடி பண்ணி வச்சுன்னா அந்த பவுடரை போட்டுட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு சாப்பிட்லாம். இல்லை கொஞ்சம் பால் விட்டு சாப்பிட்லாம். இதில் வெரைட்டிஸாக பண்ணலாம். ஆமாம். ஆனால் பட் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி மோர் விட்டு இதுமாரி சாப்பிட்றது விசேஷம். இது ஆக்சுவலி வந்து சூப்பர் ஹெல்த் ட்ரிங்க்.
இது வந்து இது பண்ணுறது வந்து முக்கியம் இல்லை. இதுக்கு முன்னால் ப்ராசஸ் வந்து ஃபெர்மெண்டேஷன், புளிக்க வைக்கணும், ராகியை வந்து அலம்பணும், ஊற வைக்கணும். அதை தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம். முளைக்கட்ட வைக்கணும். அந்த பவுடரை எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு தனி வீடியோ பண்ணிடுவோம். இது வந்து இது ஆடி மாதத்துக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே குடிக்கலாம். இந்த ஆடி மாதத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு இது பண்ணுவாள். பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது வந்து என்னது? தானம். கோவிலில் கொடுக்கணும், வர்ற வாளுக்கு போகிற வாளுக்கு கொடுக்கணும், தெரிஞ்ச வாளுக்கு கொடுக்கணும், ஆற்றுல வாள் கொடுக்கணும், நம்ம குடிச்சிக்கணும். எல்லாமே முக்கியம். ஆடி அம்புலி இல்லைன்னா ஆடி கூழ். தேங்க்ஸ்.